பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரை பற்றி நேற்றைய தினம் 2 காணொளிகள் நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டு நான் இன்றைய தினமும் இந்த காணொளி அதனை பற்றி தான் இருக்க போகின்றது. தற்பொழுது என்னென்னவெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன, என்னென்னவெல்லாம் நடக்க இருக்கின்றன என்கின்ற தொடர்பான காணொளியாக இந்த காணொளியை பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த சனிக்கிழமை அன்று, அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம், பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலே போர் மூண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இனத்தவர்கள் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே 5000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியதை தொடர்ந்து இஸ்ரேல் தன்னுடைய பதில் தாக்குதலை ஆரம்பித்திருந்தது. இந்த பதில் தாக்குதல்ல 600க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதனையும் தாண்டி 100க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பணிய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த இஸ்ரேலியர்களினுடைய பதில் தாக்குதல்ல 270, அதாவது 370க்கும் குறைந்தது 370 நபர்களாவது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும், குறைந்தது 2200 பேராவது காயப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் பாலஸ்தீனிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒரு காணொலியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொலியில பாத்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியை தாண்டி இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடிய நபர்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்கக்கூடிய காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஹமாஸ் இனத்தவர்களினுடைய அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலான இஸ்ரேலினுடைய பதில் தாக்குதல்ல காசாவினுடைய ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இஸ்ரேல் விமான படையினரால தாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த ஒரு கட்டிடம் மட்டுமின்றி இன்னொரு கட்டிடமும் அவ்வாறாக விமானப்படையினால தாக்கப்படக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இந்த கட்டிட இடிபாடுகள்ல இருந்து உடல்கள் மீட்கப்படுகின்ற காட்சிகளும் காணொலிகளாகவே வெளியாகி இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல்ல அதாவது ஹமாஸ் இயக்கத்தினுடைய தாக்குதலால இஸ்ரேல் பக்கம் எப்படியாக அழிவுகள் இருக்கின்றனோ, அதே மாதிரியே இஸ்ரேல் தாக்குதலால ஹமாஸ் இயக்கத்திலையும் அழிவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. என்னதான் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மும்முரமாக இருந்தாலும் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தாக்குதல்களுமே தற்பொழுது மும்முரமாகத்தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹமாஸ் இயக்கத்தவரும் ஒரு சில காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு காணொலியில இஸ்ரேலிய பெண் ஒருவரை பணிய கைதியாக பிடித்து செல்லக்கூடிய காட்சி ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதுல அந்த பெண் உடல் முழுவதுமாக இரத்த காயங்களுடனும் கை பின்புறமாக கட்டப்பட்ட நிலைமையிலேயும் காணப்படுகின்றார். இவற்றையெல்லாம் தாண்டி இன்னும் மேலும் இருவர் பாலஸ்தீனிய ஆயுத குழு ஒன்றுனால இஸ்ரேலியர்கள் இருவர் பணிய கைதிகளாக கொண்டு செல்லும் காட்சி வழியாக இருந்தது. ஆனால் அந்த காட்சி தற்பொழுது எடுக்கப்பட்டதுதானா அல்லது இதற்கு முன்னதாகவே எடுக்கப்பட்டதா என்றது உறுதிப்படுத்தப்படாததாகவே இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த ஹமாஸ் குழுவினருடைய தாக்குதலால இஸ்ரேல் இயக்கத்திலும் இஸ்ரேல் ராணுவத்திலும் நிறையவே இழப்புகள் நேர்ந்திருக்கின்றன. இதுல இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் எல்லாருமே பிளாஸ்டிக் பைகள்ல போடப்பட்டு அங்கு சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் காணொலிகளாகவே வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமின்றி இந்த ஹமாஸ் இயக்கத்தவர் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் செய்வதற்காக உதவிய அந்த ட்ரோன்களை ஜுவாரி அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் அழைக்கின்றார்கள். அது தொடர்பான ஒரு காணொலியையுமே ஹமாஸ் இயக்கத்தவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுல எவ்வாறு அவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்கின்ற அந்த காட்சிகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றன. இன்னும் ஒரு பக்கம் இந்த தாக்குதல்கள்ல ஒரு மசூதி ஒன்றும் இடிந்த வண்ணமாக இருக்கின்றது. அந்த இடிபாடுகளுக்குள் ஒரு குர்ஆன் புத்தகமும் சிக்கப்பட்டு காணப்படுவதான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இஸ்ரேலின் அஸ்கலான் நகரம். இங்கே ஹமாஸ் இனத்தவர்களால் காசாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகளால் கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றதை இந்த காணொலி காட்டுகின்றது. அஸ்கலான் நகரத்திற்கு அருகே சிகிம் கடற்கரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தகர்த்ததாக இஸ்ரேல்
இஸ்ரேல் ராணுவமும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றது. என்னதான் ஆரம்பத்தில் வந்து காசாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்கு சென்று அங்கு விழுந்து அங்கு ஆபத்துகளை அதாவது அழிவுகளை ஏற்படுத்தியிருந்த போதும் தற்பொழுது காசாவிலிருந்து ஏவப்படக்கூடிய ராக்கெட்டுகளை வந்து இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அயன் டாம் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளும் வந்து வெளியாக இருக்கின்றன. வெறுமனே வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில வந்து எல்லை பகுதியில வந்து இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் வந்து இடையில் நடக்கக்கூடிய துப்பாக்கி சண்டையை வந்து நீங்க இதுல காணக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு அக்பர். هاي جباتهم الهما. இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு வந்து ஏனைய நாடுகள் அதாவது பிரான்ஸ், அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் தங்களினுடைய ஆதரவை தருவதாக குறிப்பிட்டிருந்த போதிலும் இன்னமுமே களத்தில் இறங்கல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நேரடியாக இறங்கி அவர்களுக்கு போர் புரிவதற்கு அவர்கள் எதுவுமே உதவி செய்யவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஹமாஸ் இயக்கத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெற்கு லெபனானினுடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுமே சேர்ந்து தற்பொழுது போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால வந்து லெபனான்லையும் கூட தற்பொழுது போர் வெடித்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். அங்க இருக்கக்கூடிய எல்லைகள்ல வந்து லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு இடையிலே வந்து சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுல வந்து இஸ்ரேல் தாங்கிகள் வந்து லெபனானுக்குள்ளே நுழைந்து அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இலக்குகளை வந்து இலக்குகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. உண்மையிலேயே இப்படியாக இரண்டு குழுக்களுக்கும் இடையில் அதாவது இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையில ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போர் வந்து தற்பொழுது தீவிரம் அடைந்திருக்கின்றதான் சொல்ல வேண்டும். இந்த போர் வந்து ஒரு தீவிரமானதும் அது மட்டுமின்றி ஒரு நீண்ட கடினமான போராக இருக்கும் அப்படி என்று சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தொடர்ச்சியாகவும் இந்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை பற்றிய எல்லா காணொலிகளுமே உங்களுக்கு நான் உடனுக்குடன் தந்து கொண்டே இருக்க போகிறேன். அதை தொடர்ந்து இதற்கு அடுத்ததாக இன்னொரு காணொலியாக இவர்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, இது எப்பொழுது ஆரம்பித்தது என்கின்ற முழு வரலாற்றையும் வந்து நாங்கள் அடுத்த காணொலியாக பார்க்க போகின்றோம். ஸோ தொடர்ந்தும் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.